உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். மகரம் ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் ஜூன் 29 வக்ர நிலை அடைந்து நவம்பர் 15 வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களையும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வருடமே உங்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரமும் காலமும் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த குரு 5ஆம் இடத்துக்கு வந்தாவே புகழ், செல்வம், ஆழ மரியாதை, சுபகாரியம், செல்வாக்கு, வேலைவாய்ப்பு, திருமணம், புத்திர பாக்கியம், வெளிநாடு செல்வது, இப்படி எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன வேணும், வீடு கட்டணும், வாங்கணும், எது வேணாலும் செய்யலாம், வாகனங்கள் வாங்கலாம், அப்படி ஒரு அற்புதமான ஆரம்பமே அமர்க்கலாம் இந்த வருடம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு 5 ஆண்டுகளாக சனீஸ்வர பகவானினுடைய பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி பல போராட்டங்களை சந்தித்து சமுதாயத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படி இப்படி சில அனுபவங்களை எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இந்த அனுபவத்தை எல்லாம் கற்று நமக்கு இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய தைரியமும் வல்லமையும் நமக்கு வந்துடுச்சு. இனிமேல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிரசில் 2 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் ஜென்மத்தில் 2 வருஷம் இருந்தாங்க, இப்போ முழங்காலில் 2 வருஷம் பாதசனியாக இருக்காங்க. அப்போ இந்த பாதசனி வந்து நமக்கு ஒரு பெரிய பாதகத்தை கொடுத்துறாரு. ஆகையினால கவலைப்பட வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, இந்த சனீஸ்வர பகவான் வக்ரநிலை வந்து கும்பத்திலே தான் வக்ரம் பெற்றிருக்கிறாங்க. ஆகையினால நமக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பாதகமான நிலை கிடையாது. இந்த 4 மாதம் வக்ரநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் நமக்கு ஒன்றும் பெரிய பாதகமே இல்லை. அதாவது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செஞ்சுக்கலாம், முருகன் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வம் வழிபாடு பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தேவதையினுடைய வழிபாடு பண்ணலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க ஒரு பெரிய பாதகமான நிலையை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு பொற்காலம் தான். எது இருந்தாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இனிமேல் கடகடன்னு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான நேரத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. 5ஆம் இடம் 12 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, குரு பகவான் 5க்கு வந்திருக்கிறாங்கல்ல, அது பெரிய யோகமா உங்களுக்கு. 5ல் குரு வந்தால் புகழ் செல்வத்தை எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, சுபகாரியத்தை கொடுக்குறாங்க, மாலை மரியாதையை கொடுக்குறாங்க, மிக மிக அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ இந்த ராகு பகவான் 3ல் இருக்கிறது, குரு 5ல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வருடம். இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். மிக அற்புதமான ஆண்டு. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழ்ந்து தீரும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். அதாவது திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல ஒரு காலடி எடுத்து வச்சிங்கனாவே டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப தடையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து கடகடன்னு உங்களுக்குலாம் புத்திர பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாடு செல்ல வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இந்த மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் நீங்கள் அருமையான அற்புதமான வருடம். இதை வந்து நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கலாம். சூப்பர் வருடம், உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த ஜூலை மாதத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கட்டடமனை வாகனங்கள் இப்போ வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள்லாம் மனை போட்டு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஆடி மாதத்தில் மனை போடுவது கிடையாது, இருந்த போதிலும் சொல்கிறேன், ஆடி மாதத்தில் மனை போடலாம். ஆகையினால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வீடு கட்டுவதற்கான அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாதகமான நிலை இல்லை. புதன் சுக்கிரன், அப்போ இவர்களுடைய நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாக இருக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வருடம் தான். இதில் இந்த ஜூலை மாதம் அதைவிட ஒரு அற்புதமான மாதமாக திகழுகின்றது. நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து வாழ்க்கையில் வந்து போராட்டங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சு வாழ்க்கையில் வந்து நொந்து நூலாகி இப்போ தான் நல்ல நேரம் வந்திருக்கு. அதனால் இனிமேல் துணிச்சலாக இறங்குங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனிமேல் வந்து நீங்கள் எங்கே சென்றாலும் அது நல்ல பாதையாகவே அமையும் என்று சொல்லி, அது மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முருகப்பெருமானை நீங்கள் முழுமையாக வழிபாடு செய்து கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லப்பட்டவர் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் வழிபாடு மேற்கொண்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை பழனி ராஜகுரு. போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.